நம்ம சேனல் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு சாமான்கள் செய்து பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பு அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பு, காதல், ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கொல்லம் பட்டறை தொழிலில் ஒரு சமயம் நலிவுற்றது. அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்து விட்டது கொல்லனுக்கு. கொல்லன் முகம் சோகமாகவே உருவாகிவிட்டான். அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள். எதுக்கு கலங்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்றா 4 காசு கிடைக்குமே, அதை வச்சு ராஜாவாட்டம் வாழலாமே என்றாள் மனைவி. புது நம்பிக்கை, புது உற்சாகம் கொல்லன் முகத்தில் உருவானது. இப்போது விறகு வெட்டி ஆகிவிட்டான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி, கொள்ளு துவையல், கூடவே மனைவின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவாக மகிழ்ச்சி தந்தாலும் சற்றே சோகமாய் இளவையோடு இருந்தான் கொல்லன். ஒரு நாள் ஊடல் சரசமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள், மாமோய், இன்னும் உங்கள் மனசு ஏதோ சோகமாக இருப்பது போல தெரியுதே. விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான். பட்டற தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல் சோறு கறி குழம்புமாக இருக்கும். இப்போ இப்படி வயிற்ற கட்டி வாழ்கிறமே, அதாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்குது என்றான் கொல்லன். கண்ணு கலங்காதீங்க, என்னோட நகையை விற்றா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம். காட்டில் விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடன்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க. நம்ம நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றாள் மனைவி. மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லன் முகத்தில் உருவானது. விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலாளியானான். வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன, வீட்டில் கரிசோறு தான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டு விடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கறிக்கொட்டையாகிவிட்டது. தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நம்ம கொல்லன். நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து, எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் நண்பர்கள். மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவன் தலையை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் மனைவி. கண்ணீர் மல்க சொன்னாள் மனைவி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அலறீங்க? விறகு எரிஞ்சு வீணாவாக போயிடுச்சு, கரியாத்தானே ஆயிருக்கு. நாளை இருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம். தன் தலையை நிமிர்ந்து அவளின் முகம் பார்த்தான் கொல்லன். மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது. ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடக்கும் உணவன் கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.